வலைதளம் வேலை வாய்ப்பு தர அளவுக்கு வளர்ந்துட்டு தானங்க இருக்கு. அப்புறம் எப்படி சமூக வலைதளம் சாபமாக முடியும்? சரி, அதெல்லாம் விடுங்க. முன்னாடியெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு நூலகம் தான் இருக்கும். அந்த நூலகத்துக்கு போய் நூலக அட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அதுலேயும் நமக்கு ஒரு புத்தகம் தான் எடுக்கிறதுக்கு அனுமதி. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. நம்மளுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுடைய வலைதளங்களை வைத்தே ஆயிரக்கணக்கான புக்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய சமூக வலைதளங்கள் வரமாதாங்க இயங்கிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடியெல்லாம் நமக்கு ஒரு ஊரில் ஒரு ப்ரௌசிங் சென்டர் தான் இருக்கும். ஆதார் கார்டு மாற்றணும்னாலும் சரி, ரேஷன் கார்டில் ஏதோ பிழை திருத்தம் செய்யணும்னாலும் சரி, இல்லை ஸ்மார்ட் கார்ட்லேயே ஏதாவது பிழை திருத்தம் செய்யணும், இல்லை ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியே அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அந்த கூட்டத்தில் நின்று தாங்க அப்ளை பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுடைய வலைதளங்களை வச்சே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு சமூக வலைதளம் ஓங்கிதாங்க இருக்கு. பாவம் எதிரணியினர் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வந்து மனசாட்சியே இல்லாம சாபம் சாபம்னு பேசிட்டு இருக்காங்க.